இப்போ நான் இருக்கிறேன், நான் உங்களை காப்பாற்ற வேணாம், இவரை காப்பாற்ற வேணாம், தம்பியை காப்பாற்ற வேணாம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பேரப்பிள்ளைய அவங்க நல்வாழ்வை பற்றி யோசிக்கணுமா இல்லையா? அதை நான் யோசிக்கலைன்னா நான் மனுஷனா பிறந்ததே வேஸ்ட். அதை போட அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இல்லையோ என்கின்ற அச்சம் இருக்கிற போது அதை பற்றி கவலைப்படாமல் பொழுதுபோக்காக விளம்பரம் 1000 ரூபா 5000 ரூபான்னு பேசினானா நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட். ஒரு பெண்ணை பிரேத பரிசோதனை செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கே 4-5 நாள் இல்லைன்னா ஒரே நாள் ராத்திரியில 41 பேரை பிரேத பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட் கருவில் எப்படி கொடுத்தாங்க? என்னது நல்லா தான் இருக்கு, உண்மை இல்லையா? உங்களோட தானே கூட்டணியில் இருக்கீங்க, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. அதைத்தான் நான் கேட்கிறேன் சார். கூட்டணி இருக்க நான் அடிமையா? நான் மனுஷன் சார். இல்ல 28 தொகுதிக்கு பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டீங்க. உங்ககிட்ட தானே சொன்னீங்க இது எனக்கு கல்வெட்டு சாசனமாங்க, எது வேணாலும் நடக்காது வேற சார். நான் என்ன சொல்றேன், ஒரு தவறான செயல் வருகிற போது கட்சியை பார்த்து அதை ஆதரிப்பது எதிர்ப்பது அல்ல, மனிதனாக இருந்து ஒவ்வொருவரும் அதை விமர்சனம் செய்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டா அந்த நாடு சொர்க்கமா இருக்கும். அதை விட்டு நான் இந்த கட்சியில் எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு நான் முட்டு கொடுப்பேன், நான் இந்த கட்சி அது எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை எதிர்ப்பேன் அப்படின்னு இருந்தா அந்த நாடு அவனும் உருப்பட மாட்டான், அந்த நாடு உருப்படாது. கடந்த முறை ஒப்பந்தத்தை போட்டு செய்யல, அப்ப இந்த முறை நீங்க எதுக்கு நீங்க இப்ப அதுதான் அதை முல்லை முள்ளாடு இருக்க போறோம். போன தடவை நீ பண்ணியில ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு துரோகம் பண்ணியா? உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா? உங்களை பார்த்து நான் சாதாரணமா நினைச்சு நான் பலமா இருக்கேன்னு நினைச்சேன்னா வந்த உடனே உங்களை பலாருன்னு ஒரு அரவிடுவேன். என்னை விட நீங்க பலமா இருக்கீங்கன்னு ஒரு சந்தேகம் வந்தாதான் சார் நீங்க வாங்க தம்பி நீங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். புரிஞ்சா புரிஞ்சுங்க. திமுக வந்து பலம் இல்லைங்கிறீங்க. புரிஞ்சுக்குங்க சார், இதுதானே சார் உளவியல். இவங்க பலமா இருக்கிறாங்க, எல்லாம் சிறப்பா செஞ்சாங்கன்னா எதுக்கு ஒவ்வொருத்தரையா கூப்பிட வேண்டியிருக்கு? தகைசால் தமிழன் விருது கடைசி யாரு கொடுத்தாங்க? நல்ல கண்ணுக்கு. கரெக்டா? நல்ல கண்ணு கொடுத்தாங்களா? அந்த நல்ல கண்ணை தோக்கடிச்சது யாரு? யாருக்கு ஆதரவா இவரை தோக்கடிச்சாங்க? பாஜக வந்துரும் சொல்றீங்களா? அந்த பாஜக காரனை ஜெயிக்க வச்சாருங்க, தகைசால் தமிழனையே தோக்கடிச்சிங்க. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. என்ன சார், திமுக கூட்டணியோட ரொம்ப நீண்ட இழுவைக்கு பிறகு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் தயாராகிட்டீங்களா சார்? நீங்க தமிழர் தானே, எப்படி முழிக்கிறீங்க சார்? பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டுன்னு கேட்டேன், நீங்க எப்படி என்ன? ஏங்க 1000 தடவை சொல்லியாச்சுங்க, நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ராக்குள்ளெல்லாம் புதுசாக கூட்டணி உருவாகி நாட்டில் பெரிய மாற்றம் தமிழ்நாட்டை தான் வந்துச்சு. இந்த ஊர்ல உட்காந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க. எத்தனை நாள் சார் நம்ம இதே திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறது? ஏன்னா ஏங்க நீங்க ஒன்று சொல்றீங்க, உங்களை ரமணின்னு கூப்பிடுறேன், 10 நாள் கழிச்சு வேற பேர் சொல்லுவேன். அப்படி இல்லை, அப்போ ரமணின்னு தானே சொல்லுவேன். சார் திமுக கூட்டணி நீங்க வந்து நீண்ட இழுபறி ஆயிடுச்சு, கடைசியில் 28. நான் ஏன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது புத்திசாலித்தனம். சரி, நான் கேட்குறேன், ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் எதை எதிர்பார்ப்பாங்க? ஆறாத சோறு, கிழியாத ஆடை, ஒழுகாத வீடு. இது பாமர மக்கள் எல்லாம் நினைப்பாங்க. மக்களுக்கு அதுதான் தோணுது. ஆனால் உலகமே மகாத்மானு கொண்டாடிய காந்திக்கு வேறொன்று தோணுச்சு. சுதந்திரம் கிடைத்த உடனே உங்களை மாதிரி பத்திரிகாரன் கேட்டாங்க, உங்கள் தலைமையில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி போச்சு, எப்படிப்பட்ட ஆட்சி இந்த நாட்டுக்கு வேணும்னு நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்களே? அவர் சொன்னார், உமர் கலீஃபாவின் ஆட்சியை போல ஒரு ஆட்சி இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நேர்மையான ஆட்சி வேணும். அதை தாண்டி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. சுதந்திரம் நமக்கு கிடைத்திருந்தாலும் கூட ஒரு கன்னி பெண் இரவு நேரத்தில் உடல் முழுவதும் நகை அணிந்து கொண்டு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தன்னந்தனியாக அச்சமின்றி போகிற நாள் என்றைக்கு நம் நாட்டில் வருகிறதோ அப்போதுதான் சுதந்திரம் கிடைத்தது என்று நான் நம்பேன். நான் சொல்ல சார், மகாத்மா சொல்ல. இடையூறுக்கு மன்னிக்கணும், இன்னைக்கு பகல்ல வீட்டுக்குள்ளே உட்கார முடியலையே. இப்போ வந்துட்டீங்களா? அதுதான் என்னுடைய கவலையே. உங்களை போல ஆட்கள் என்ன பண்ணுன்னா, எந்த கட்சி யாரோட கூட்டு சேர்ந்து எக்கேடே கட்டு போட்டா அது வேற. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும்.
நம்ம வீட்டில் இருக்க பெண்ணு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த கோணத்தில் யோசிக்கவே மாட்டீங்களா? 2.5 வயசு குழந்தை கூட விட மாட்டேங்கிறாங்களா சார்? அதாவது 2.5 வயசு குழந்தையா 70 வயசு கிளவியே விடல. அதை தாண்டி ஒன்று இங்கே மெட்ராஸ் நடந்திருக்கேன் சார். இப்போ 10 நாளைக்குள்ள ஒரு கூலி தொழிலாளி பொண்ணு 10 வயசு பொண்ணு அதை கற்பழிச்சிருக்காங்க. மிக மோசமான பாதிப்போடு அலறி அடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன் விரட்டி விட்டுறான். ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்குறாங்க. மோசமான நிலைமையில் இருப்பதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கு, கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்றாங்க. அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த கூலி தொழிலாளி கணவனையும் மனைவியும் அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை அடிச்சு விரட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? காவல் நிலையத்திலையா? ஆமா, இங்கே சென்னையில தலைநகரத்திலேயே. இதுனா கிராமங்கள்ல எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி என்றால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு 75 ஆண்டுகள் போனதற்கு பின்னாலும் காந்தியடியுடைய பார்வையில் இன்னும் சுதந்திரம் இந்த நாட்டுக்கு கிடைக்கலையோ என்கிற எண்ணம் வரும் இல்லை? அந்த கவலை வந்தாதான் நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். அவன் டாக்டரா இருந்தாலும், என்ஜினியரா இருந்தாலும், ஐஏஎஸ்ஆ இருந்தாலும், ஐபிஎஸ்ஆ இருந்தாலும் அவனும் மனுஷன். இந்த உணர்வு வரலன்னா மனித உருவிலே நடமாடுகின்ற மிலேச்சர்கள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பள்ளி குழந்தை விளாத்தி குளத்துல தன்னுடைய உடல் உபாதையை கழிக்கிறதுக்காக போச்சு. 2 நாள் கழிச்சு அதை பிணமாத்தான் மீட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. நீங்க எப்படி அதோட நடத்திட்டீங்க? அடுத்து அதுக்கு மேல இன்னொன்னு விட்டுட்டீங்க. அது நடந்து இப்ப 4 நாள் ஆச்சா? ஆமா, பிரேத பரிசோதனை முடிச்சு ரிப்போர்ட் வந்துச்சான்னு கேட்குறாங்க. இன்னும் முடியலைங்க, இனிமே தான் வரும். ஒரு பெண்ணை பிரேத பரிசோதனை செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கே 4-5 நாள் இல்லைன்னா ஒரே நாள் ராத்திரியில 41 பேரை பிரேத பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட் கருவில் எப்படி கொடுத்தாங்க? நல்லா இருக்கு. என்னது? ஆமா, நீங்க கேக்குற நல்லா தான் இருக்கு. உண்மை இல்லையா? அதுல உங்களோட தானே கூட்டணியில இருக்கீங்க. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. அதைத்தான் நான் கேட்கிறேன் சார். கூட்டணி இருக்க நான் அடிமையா? நான் மனுஷன் சார். நான் இவங்களை ஆதரிக்கிறதா என் வீட்டில் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு பாதிப்பு நடந்தா அந்த துடிக்க மாட்டேன். அந்த துடிப்பு எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு வரும் இல்ல. அதற்கு பின்னால் தான் நீங்க அரசியலை பார்க்கணும். இல்ல 28 தொகுதிக்கு பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டீங்க. உங்ககிட்ட தானே சொன்னீங்க, இது எனக்கு கல்வெட்டு சாசனமாங்க, எது வேணாலும் நடக்காது வேற சார். நான் என்ன சொல்றேன், ஒரு தவறான செயல் வருகிற போது கட்சியை பார்த்து அதை ஆதரிப்பது எதிர்ப்பது அல்ல. மனிதனாக இருந்து ஒவ்வொருவரும் அதை விமர்சனம் செய்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டா அந்த நாடு சொர்க்கமா இருக்கும். அதை விட்டு நான் இந்த கட்சியில் எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு நான் முட்டு கொடுப்பேன், நான் இந்த கட்சி அது எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை எதிர்ப்பேன் அப்படின்னு தான் அந்த நாடு அவனும் உருப்பட மாட்டான், அந்த நாடு உருப்படாது. அதாவது திருச்சி வேலுசாமி சார் சொன்னாரு, இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னாரு, திமுக காங்கிரஸுடைய உடன்பாடு வந்து கல்வெட்டு சாசனம் கிடையாது அப்படின்னு. இப்போ சமீபத்தில் 2 நாளாக பேசப்பட வேண்டிய விஷயம் வந்து இந்த 28 தொகுதியிலும் ஏற்கனவே காங்கிரஸ் வென்ற 18 தொகுதிகளில் 7 தொகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு திமுக அறிவிச்சதா ஒரு தகவல் இருக்கு. தகவல் நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ஸ் விங்களை நீங்க சீஃபா இருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது சார். பத்திரிகையில எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்ல முடியும். தெரியாதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்வதற்கு நான் அப்படிப்பட்ட மனிதன் இல்லை. தெரிஞ்சதே தெரிஞ்சு சொல்லுவேன். இது இதை பற்றி எனக்கு தெரியாது. அவங்க 28 சார் 98 கொடுத்தா கூட அது தப்புங்கிற நான் தேவையில்லைங்கிறேன். காங்கிரஸ் கட்சி அதுக்காக உருவாக்கப்பட்டதா? எம்எல்ஏ 10 எம்எல்ஏக்கு 20 எம்பிக்கு அதுக்காக உருவாக்கப்பட்டதா? இந்த நாடு 200 ஆண்டு காலங்கள் அடிமைப்பட்டு கிடந்த போது இந்த நாட்டில் ஒருவன் கூட அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னை அழித்துக் கொண்டு அடிபட்டு உதைப்பட்டு காராகிரகத்திலே அடைபட்டு லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணி அப்படி சுதந்திரம் வாங்குவதற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட உலகத்தின் முதல் ஒரு ஜனநாயக இயக்கம் காங்கிரஸ். அந்த கட்சி வெறும் எம்எல்ஏக்கா மட்டும் சிந்திச்சுன்னா அந்த கட்சி பேர் இருக்கு, உள்ள இருக்கிறது வேற. கஷ்டப்பட்டு ப. சிதம்பரம் அவர்கள் வந்து திமுக காங்கிரஸோட அவர் கஷ்டப்பட்டாரா? இஷ்டப்பட்டு பண்ணல. ஆமா, இஷ்டப்படல அவர். இல்ல, அவர் வந்து பேசின பிறகுதானே அந்த காங்கிரஸ் திமுக. சரிங்க, நீங்க கஷ்டப்பட்டுன்னு சொன்னீங்களே. ஆமா சார். அப்ப அவர் இஷ்டப்படல, ஏதோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறார். கஷ்டப்பட்டு தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை. இஷ்டப்பட்டு பேசியிருந்தா நான் கோவப்படுவேன். ஏதோ கஷ்டத்துல பேசியிருக்காரு, பரவாயில்ல விடுங்க. கஷ்டத்துல அவர் பேசல. நம்ம நீங்க தானே சார் சொன்னீங்க தமிழ்நாடு கஷ்டப்பட்டு வந்து கூட்டணி இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு. அப்படி இல்ல சார், அதுக்கு என்ன அவருக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு வரலாறு தெரியுமா? 1980 அவருக்கு சீட்டு தான் கொடுக்கல, எனக்கு சீட்டு கேட்ட கொடுக்கல அப்படின்னு கட்சி விட்டு வெளியே போனாரு. அந்த உத்தமபுத்திரன் தான் இதை பத்தி பேசுறாரா? இல்ல, இன்னைக்கு அவர் தானே சார் காங்கிரஸ் திமுக உறவை பலப்படுத்த பலமா இருந்து. இதுக்கு பேர் பலம்னு தேர்தலுக்கு அப்புறம் தான் நீங்க பேசணும், பலமா பலவீனமான்னு. சேர்றதுனால பலம், பிரிஞ்சதுனால பலவீனம், ரெண்டும் ஒன்றும் கிடையாது என்பதை அரசியலில் அனுபவசாலிகளுக்கு புரியும். உங்களுக்கு புரியுமா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணீங்க. சரி சார்.
அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதாக ரொம்ப, அதாவது நீங்கள் திமுகவோட உடன்பாடு கையெழுத்து போடுறதுக்கு முன்பு வரை வந்து தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அறுதி பெரும்பான்மை பேசப்பட்டுச்சு. திடீர்னு நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்த திமுகவோட கூட்டணி சேர்ந்த பிறகு அந்த பேச்சுவார்த்தை மெல்ல டைல்யூட் ஆகி போச்சு. ஆனால் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு, என்டிஏவோட தாவேக்கா கூட்டணி சேர போகிறாங்க அப்படி. இந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, நீங்கள் இப்போ எங்கேயோ வேற கிரகத்திலிருந்து வந்து இறங்கிருக்கீங்க. இல்லை, இன்னைக்கு காலையில் தான் தாவேக்கால வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு வதந்தியை கிளப்புறாங்க, நாங்கள் அவங்ககிட்ட பேசவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த வதந்தியை கிளப்புறதுக்கு ஒரு பெரிய தொகை கைமாறி இருக்குன்னாங்க. உங்களை நான் அப்படி நினைக்கலையே. உங்களுடைய சந்தேகம் சரிதான். யார் கிளப்புறா? அடுத்து நான் சொல்றேன், அது யார் லாபம் இருக்கோ அவங்க கிளப்புவாங்க. இன்னொன்று, முதல்ல கேட்ட கேள்விக்கு நான் வரலாற்று ரீதியான ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஜனநாயக நாட்டில் எந்தப்போ வேணாலும் எதுவும் நடக்கிறதுக்கு எங்க கட்சி நடந்ததே நான் சொல்லிடுறேன். இந்திய நாட்டினுடைய அரசியலையே புரட்டி போட்டது 1969 ஜனாதிபதி தேர்தல். சஞ்சீவ ரெட்டி விவி கிரீன் தேர்தல் நிற்கிற போது சஞ்சீவ ரெட்டியை தேர்தல் நிற்பதற்கு ப்ரப்போஸ் பண்ணது, முன்மொழிந்ததே அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தான். அதுக்கப்புறம் கடைசி ஏற்பட்ட மாறுதல், முன்மொழிந்தவரே அவருக்கு எதிராக விவி கிரிக்கு ஆதரவாக போய் ஜெயிக்க வச்சாங்க பாருங்க. அதில் தான் இந்திய நாட்டுடைய அரசியலே தலைகீழா மாறி போச்சு. யாரு முன்மொழிஞ்சாங்களோ பிரதமராக இருந்தவரே அதற்கப்புறம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இல்ல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இது முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுனீங்கன்னா பாவம் உங்களுக்கு அனுதாபம். திரு வேலுச்சாமி சார், உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, இது வந்து ஒரு கல்வெட்டு சாசனம் கிடையாது, இது இறுதியானது கிடையாது, நாமினேஷன் ஃபைல் பண்ணுற வரைக்கும் எல்லாம் ஏங்க. அதுக்கப்புறம் ஏங்க இன்னொன்னு சொன்னேன், அதை மறந்துட்டீங்களே. இதே திமுக இதே காங்கிரஸ் போன உள்ளாட்சி தேர்தலில் பேசி கையெழுத்து போட்டாங்களா ஒப்பந்தத்தில்? அதில் என்ன ஒப்பந்தம்? 5 முனிசிபாலிட்டியில் சேர்மன் காங்கிரஸ் கொடுத்தாங்களா? எங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் கொடுக்கல இல்ல? அதெல்லாம் நீங்க யாராவது கேட்டீங்களா? நீங்க தானே தொடர்ந்து இருந்தீங்க அவங்க கூட. அப்போ எங்க நீங்க கேட்டீங்களான்னு கேக்குறேன் சார். நாங்க கேட்டோம். எங்க கேட்டீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? காங்கிரஸ் கட்சி தானே கேட்கணும். யார் இல்லையே, யார் இவ்வளவு நியாயம் இன்னைக்கு பேசுறீங்கல்ல, இந்த நியாயத்தையே அப்ப கேட்கல நீங்க. யாரு இல்லையா? ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு அதுக்கு முரணா செய்றீங்களே, கேட்கணுமா இல்லையா? கடந்த முறை ஒப்பந்தத்தை போட்டு செய்யல, அப்ப இந்த முறை நீங்க எதுக்கு நீங்க இப்ப அதுதான் அத முல்லை முள்ளான்னு இருக்க போறோம். போன தடவை நீ பண்ணிடல, ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு துரோகம் பண்ணியா? உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா? இது வந்து வேலுச்சாமி சார் மட்டும் தான் சொல்லிட்டே இருக்காப்ல. அந்த 3 மாசம் கழிச்சு நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க. தேர்தலாம் முடிஞ்ச பிறவா? ஆமா, அப்பதானே உங்களுக்கு தெரியும் உண்மை. எல்லாவற்றையும் எல்லாருக்கும் வெளியில தெரியற மாதிரி பேச மாட்டாங்க. நான் வெள்ளந்தியா கிராமத்துக்காரன் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இல்ல, அப்ப சிதம்பரம் மாதிரி கெட்டிக்காரங்க எல்லாம் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு அப்படியே கழுத்து அறுத்துருவாங்க. நீங்க வந்து வெள்ளந்தியா சொல்லிடுறீங்க. நமக்கு அது தெரிஞ்ச அவ்வளவுதாங்க. நம்ம கிராமத்துக்காரங்க அவ்வளவு தெரியாதுங்க. அவங்களாம் ரொம்ப விவரமான ஆட்கள். அப்படியே ஒருத்தனை அழிக்கணும்னா சிரிச்சுக்கிட்டே அனுப்பாங்க. நம்ம கோபத்துல உடனே சொல்லிடுவோம். அது யாரு என்னங்கிறது பின்னால தான் தெரியும். சரி சார், நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு ஒவ்வொரு விஷயத்துல நீங்கள் ஒரு பொறி வச்சே சொல்கிறீங்க. அதை வச்சு நான் கேட்குறேன், உங்களுடைய கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்னதான் நடக்க போகுது சார்? நான் திரும்பி திரும்பி எத்தனை தடவை சொல்றது, கூட்டணி என்பதே அது எந்தக்கு நிரந்தரமே இல்லைங்கிறதுக்கு முதல்ல கூட்டணி கையெழுத்து போட்டதே செயல்படுத்தல இல்லை, அப்புறம் அதுக்கு பேர் என்ன கூட்டணி? அதனால எது வேணாலும் நடக்கு, எப்படி வேணாலும் நடக்குங்கிறத அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் நான் சொல்லுகிற உண்மை உங்களுக்கு புரியும். சார், இந்த கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் பல விதமான இலவச திட்டங்கள்லாம் அறிவித்து ஒரு பிரம்மாண்டமான 26 கட்சிகளோட கூட்டணி சேர்த்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியில் தயாராக இருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் வாங்க, உங்களுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. உங்களை பார்த்து நான் சாதாரணமாக நினச்சி நான் பலமாக இருக்கேன்னு நினச்சேன்னா வந்தோடனே உங்களை பலாருன்னு ஒரு அரவிடுவேன். என்னை விட நீங்கள் பலமாக இருக்கீங்கன்னு ஒரு சந்தேகம் வந்தால் தான் சார் நீங்கள் வாங்க, தம்பி நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவேன். அப்ப திமுக புரிஞ்சா புரிஞ்சுங்க. திமுக வந்து பலம் இல்லைங்கிறீங்க. புரிஞ்சுக்குங்க சார், இதுதானே சார் உளவியல். இவங்க பலமா இருக்கிறாங்க, எல்லாம் சிறப்பா செஞ்சாங்கன்னா எதுக்கு ஒவ்வொருத்தரையா கூப்பிட வேண்டியிருக்கு? அவங்க பேரை சொன்னாலே யாருன்னு கூட தெரியல, அப்படிலாம் எதுக்கு கூப்பிடுறீங்க? இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னீங்க, இதுனா சொல்லியே ஆகணுங்க. இலவசம்னு அதுல காமராஜர் சொன்னதையும் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாதான் இதுக்கு உண்மை புரியும். தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இது மாதிரி ஒரு ஊருக்கு போறாரு. எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்தா பரவாயில்லன்னு கேட்குறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதை தாண்டிய ஒரு பொருளாதார தத்துவத்தை உலகத்தில் எவனும் சொன்னதில்லை. அவர் என்ன சொன்னார்? பணம் தானே, நோட் அடிக்கிற மெஷின் நம்மகிட்ட தானே இருக்குது, எவ்வளோ வேணாலும் அடித்து நான் கொடுத்துருவேன்னு. ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த நோட்டை பேப்பரை சாப்பிட முடியாது, அரிசி பருப்பு வேணும், அது புரியுதா உனக்கு அப்படின்னாரு.
அவர் சொன்னதை இப்போ இவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, மறக்கவே முடியலைங்க, ஒரு 45 வருஷம் இருக்கும், குமுதம் பத்திரிகையில் ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு கதை வந்துச்சு. அந்த கதை என்னன்னா, ஒருத்தர் அவசர அவசரமாக டவுன் பஸ்ஸுக்கு ஓடுறான், ஒரு முக்கியமான இது வேலைக்கு போகிறது, பாக்கெட்டில் பர்ஸில் நிறையா பணம் வச்சுக்கிட்டு. அந்த கூட்டத்தில் ஏறி போய் உட்காந்துடுறான். உட்காந்தானே டிக்கெட்டு கண்டக்டர் வந்து கேட்குறான். பார்க்குறான், பர்ஸை காணாம். ஐயோ காணான்னு. பணம் இல்லைன்னா கீழே இறங்கன்னு சொல்கிறான். இல்லைங்க ரொம்ப அவசரங்க, நான் போயாகணுங்க, கோச்சுக்காதீங்க, எப்படியாவது ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு. உடனே பக்கத்தில், ஏங்க பாவம் அவர் ரொம்ப சிரமப்பட்டு எதுவும் அவசரங்கிறாரு, நான் வேணா டிக்கெட்டு காசு கொடுக்குறேன், நீங்கள் கொடுங்கன்னு. உடனே கொடுத்து ரொம்ப சந்தோஷன்ட்டு இவர் ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்குறாரு. இறங்கும்போது, ஐயா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், அவசரமாக வர்றதுக்கு நீங்கள் இல்லைன்னா கஷ்டப்பட்டிருப்பேன், டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்கன்னு. போயிட்டார். போன உடனே அவன் சிரிச்சுக்கிட்டு உள்ளேருந்து அந்த பர்ஸை எடுக்கிறான். இவன் தான் பிட்பாக்கெட் அடித்தவன். உள்ளே இருக்க மொத்த பணத்தையும் பிட்பாக்கெட் அடித்தவன் ஒரு டிக்கெட்டுக்கு பஸ்ஸில் டவுன் பஸ்ஸுக்கு டிக்கெட்டு வாங்கி கொடுத்தோடனே அவனை புண்ணியமா தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவனுக்கும் உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? இப்போ யார் பிட்பாக்கெட் அடித்தா யார் யாருக்கு கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க. கதை இதுதாங்க. அதில் பிட்பாக்கெட் யாரு? அப்பாவி ஒரு டவுன் பஸ் டிக்கெட்டுக்கு பர்ஸே மொத்தமும் கொடுத்துட்டு ஒரு டவுன் பஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்ததுக்கு தெய்வமே தெய்வமேன்னு சொல்லிட்டு போனவன் யாரு? ரெண்டும் புரிஞ்சுச்சா? இதுல யாரு பிட்பாக்கெட்டு, யாரு தெய்வம், எல்லாருக்கும் புரியும். இப்ப அந்த பயணி தான் மக்கள்ங்கிறீங்க. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? பரவாயில்லைங்க, அப்ப நாடு தெரிஞ்சிடும். எங்க இலவச, நான் ஒண்ணு கேட்கறேங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்ப தென்னார்காடு மாவட்டம் இருக்குங்க, எல்லாருமே போட்டுல சார் கொடுக்குறாங்க. திமுக வந்து 2000 ரூபாய் அறிவிச்சா, அதிமுக 2800 அறிவிக்கிறாங்க. அதைத்தாங்க நான் சொல்றேன். இதே விஷயத்தை பீகார்ல இப்ப தேர்தல் கொடுத்தாங்களா? அப்ப காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? கடைசி ஊர்வலத்துல அதுல போட்டு கோஷம் போட்டது போகும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சிரிச்சிட்டு போனாரா? இந்த பணம் கொடுத்தது ஓட் சோரின்னு தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க சார். வாக்கு திருட்டு, கரெக்டா? அவங்க கொடுத்தா வாக்கு திருட்டு, நீங்க கொடுத்தா அன்பளிப்பா? அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றவன் எதை வேணாலும் சொல்லுவான். மக்கள் வந்து சமுதாய ரீதியா, நான் இந்த உலகத்திலே நான் தான் அழகான ஆண்கிறேன், சமூக ரீதியா நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் கேள்வி. சமூக ரீதியா மக்களை வந்து ஏற்றம் அடை செய்வதற்காக கொடுக்கப்பட வேண்டிய, அதைத்தான் அதுக்கு தான் சொல்ல வரேன். நீங்க புரிஞ்சுக்குங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க, அதாவது படிக்காதவன்லாம் புரிஞ்சு வச்சிருக்கான், மெத்த படிச்ச முட்டாள்களுக்கு தான் புரியல. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். தென்னார்காடு மாவட்டம் இருக்கு, ஆடு மாடு மேய்க்கிறது தவிர வேற வழி இல்லாதவளுக்கு இருந்த இடம். ஒரே ஒரு நெய்வேலி தொழிற்சாலை வந்து சுரங்கம் வந்துச்சு. அதற்கு பின்னால் இங்கே தொழில்கள் உருவானது மட்டுமல்ல, விவசாயமும் 2-3 மாவட்டத்துக்கு உருவாச்சு. அதோடு நிக்கல. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் 4 மாநிலங்களுக்கு இன்னைக்கு மின்சாரம் தடை இல்லாமல் போனா அதுக்கு. இப்ப திருச்சி இருக்கு, ஒரே ஒரு பிஹெச்எல் வந்துச்சு. அது அந்த பகுதியில் மட்டுமல்ல, ஆன்சிலரி யூனிட் பல வந்துச்சு. லட்சக்கணக்கான பேர் அதை வச்சு பொழைச்சாங்க. நீங்க இயல்பாக ஒவ்வொரு மனிதனும் அவனே சுயமாக வளர்வதற்கு உழைத்து அவன் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. காசு கொடுக்கறது இல்லை. காசு கொடுக்க நீங்க என்ன பெரிய பாரிவள்ளர் பேர நீங்க போட்டா நாங்க என்ன பிச்சைக்காரனை வாங்குறதுக்கு? கொடுக்கிற பணம் யாருதுங்க? நீங்களே தானே கட்டின வரி பணம் தானே. அந்த வரி பணத்தை கொடுத்துட்டு இது என்ன பெரிய பாரிவள்ளல் மாதிரி பேசிக்கிட்டீங்க? இந்த முறையே தவறு. பணமே கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எப்போ கொடுக்கணும் இருக்கு. ஒரு தீ விபத்து நடக்குதா, ஒரு வெள்ளம் வந்துச்சா, ஒரு பூகம்பம் வந்துச்சா, அந்த அசாதாரணமான சூழ்நிலையில பணம் கொடுப்பது சரி. சாதாரண நேரத்தில் பணம் கொடுப்பது என்பது அந்த மக்களை வாழ விடாமல் அவர்களை அழிப்பதற்கு இது ஒரு காரணமாயிரும். இப்போ நீங்கள் டிவிலாம் சரியாக விளம்பரம் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேளுங்க, டிவியில் விளம்பரம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி 1000 ரூபா கொடுத்ததுனால தான் என்னுடைய பொருளாதாரமே மாறி போச்சு அப்படின்னு எத்தனையோ மகளிர் பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தது இல்லையா? அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாங்க? இந்த டிவியில் விளம்பரம் தானே சொன்னீங்க, அதெல்லாம் பயனாளிகளுடைய. அதை தாங்க நான் சொல்கிறேன், டிவியில் தானே சொன்னீங்க. அந்த டிவியில் அந்த பேட்டி போடுறதுக்கு அரசாங்க பணம் எவ்வளோ உங்கள் வரி பணம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? சேர்ந்தே வெல்லுவோம் ஒரு நாளைக்கு 10 தடவை டிவியில் வருதா? ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ காசு? அது எவன் அப்ப விட்டு காசு? நம்ம வரி பணம் தானே. திரும்பி கஞ்சி குடிப்பதற்கு அது காரணமும் தாமரியார். பாரதி சொன்னா இன்னமும் மாற மாட்டீங்களே. நீங்க சேர்ந்தே வெல்லுவீங்களா மாட்டீங்களா சார்? சேர்ந்தே வெல்லுவீங்களா மாட்டீங்களா? ஏன்னா நீங்க கூட்டணியில இருக்கீங்க. உங்களை மாதிரி அதாவது என்னன்னா, உங்களுக்கு நேரடியா பாதிப்பு வந்தாதான் பாதிப்பு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
அடுத்தவனுக்கு அங்கே ஒரு பாதிப்பு வரும்போதே எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் புத்திசாலி. பக்கத்துல 100 பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் பத்தி கண்டுக்காம இருந்தான்னா அவனை விட பைத்தியக்காரன் ஒண்ணும் கிடையாது. அதான் சார், சென்னை நகரத்துல நடந்தது சொன்னாங்க. 10 வயசு பெண் குழந்தைக்கு நடந்தது. அவங்க அப்பா அவன் போலீஸ் எப்படி அடிச்சதுன்னு. பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள், அதாவது அச்சமில்லாமல் இளம் பெண்கள் இரவு நேரத்தில் தன்னந்தனியா நகையோடு போற நாள் வந்தாதான் சுதந்திரம் சொன்ன அந்த காந்தி இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்த்தோன்னே இதுக்காகவா நான் சுதந்திரம் வாங்கினேன் அப்படின்னு அந்த அதிர்ச்சியிலே செத்து போயிருப்பார். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கிற போது இது கட்சி அல்ல, கட்சியை கடந்து மனுஷனா. இப்ப நான் இருக்கிறேன், நான் உங்களை காப்பாற்ற வேணாம், இவரை காப்பாற்ற வேணாம், தம்பியை காப்பாற்ற வேணாம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பேரப்பிள்ளைய அவங்க நல்வாழ்வை பத்தி யோசிக்கணுமா இல்லையா? அதை நான் யோசிக்கலைன்னா நான் மனுஷனா பிறந்ததே வேஸ்ட். அதை போட அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இல்லையோ என்கின்ற அச்சம் இருக்கிற போது அதை பற்றி கவலைப்படாமல் பொழுதுபோக்காக விளம்பரம் 1000 ரூபாய் 5000 ரூபான்னு பேசினானா நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட். நீங்க இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க சார். இந்த மாதிரி அதாவது மக்களுக்கும் நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆனா இங்க உள்ளவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் வந்து இன்னைக்கு தேர்தல் நடந்தா திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். சரி, யாரு சொல்றாங்களோ நீங்க எனக்கு பேர் சொல்லணும். அவங்ககிட்ட போய் இப்போ இந்த 2.5 வருஷம் குழந்தை உன்னை கற்பழிச்சவனை அப்படியே மாப்பிள்ளை மாதிரி கூப்பிட்டு போனாங்களே போலீஸ், அது பார்த்துட்டீங்கல்ல? உங்கள் வீட்டில் யாராவது 2.5 வயசில் பொண்ணு குழந்தை இருக்கான்னு கேளுங்க. இல்லைங்க, கொஞ்சம் பெரியவங்க இருப்பாங்க. பெரியவங்க இருக்காங்களா? அப்போ அந்த 7 வயசு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு இதே மாதிரி நடந்த போலீஸ்காரன் இதே மாதிரி ராஜ பாட்டையாக நடத்திட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேளுங்க. மற்றவர்கள் நடக்கிற பிரச்சனையிலிருந்து தான் புரிந்து கொள்ளுகிறவன் தான் புத்திசாலி. நான் முதல்ல சொன்னேன். இந்த முட்டாள்கள் அவனும் கெட்டு தமிழ்நாட்டையும் கெடுத்துரும். அரசியல் எதுக்குங்க பேசுறோம்? மக்களுக்கு சேவை செய்யத்தானுங்க. சேவை செய்வதற்காகத்தான் அரசியல். அதுவும் போச்சு. மக்களுக்கு எல்லாவற்றையும் விட நம்முடைய பாதுகாப்பு முதலில் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றது அப்படின்னு நினைச்சாதான் மக்கள் புத்திசாலிகள். தமிழ்நாட்டில் அதாவது ஒரு காலத்தில் 5% 6% தான் எழுத படிக்க தெரிஞ்சவனே இருந்தான். அப்ப அவெல்லாம் தெளிவா சிந்திச்சான். இப்பெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சு டாக்டரேட் வாங்கிட்டாங்கல்ல, படித்த முட்டாள்கள் ஆகிட்டாங்க. படிக்காத மேதைகள் அப்ப இருந்தாங்க, படித்த முட்டாள்கள் இப்ப இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இந்த இலவசங்கள். சரி சார், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அவங்கள பற்றி சொன்னால், கம்யூனிஸ்ட்னாலே ஒரு அதாவது ஒரு ஒரு தொழிற்சங்கத்துக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய உடனடியாக தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி. பட் சமீப காலமாக அவங்களுடைய குரலே நசுக்கப்பட்டிருக்கு. ஒரு போராட்டம் கூட நடத்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் நசுக்கப்படுதுன்னு பற்றி பேசுகிறீங்க. நசுக்கப்படுதுன்னா உண்மையான கம்யூனிஸ்டாக இருந்தால் அது கிளர்ந்து எடுத்து எதிர்த்து போராடுவான். கம்யூனிஸ்டுங்கிற பேரை வச்சுட்டு யாராவது புலப்பட முண்டியல் கொடுக்குறவன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன சும்மா இருப்பான். நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் ஒரிஜினல் கம்யூனிஸ்டா டூப்ளிகேட்டான்னு கேளுங்க. அவங்க இப்போ கோட் பண்ணுறதே இப்படி தானே, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு அதிக சீட்டு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு கொடுங்க. இன்னும் முதல்ல கேட்ட கேள்விக்கு இப்போ நீங்கள் கேட்குறதா சம்மந்தம் இருக்கா? இல்லை, நான் கேட்கல. எங்களுக்கு கேட்கறத பற்றி, எங்களுக்கு என்ன சீட்டு கொடுக்காத பற்றி அவங்க எதுக்கு பேசணும்? உனக்கு என்ன வேணும்னு கேளு. நீ சீட்டா கேட்குற, நோட்டுல கேட்டுட்டு இருக்க. போன தேர்தலில் 6 கோடி யார் வாங்கினா, 10 கோடி யார் வாங்கினா அவங்க தெரியுமில்ல? இந்த கன்றாவை எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க சீட்டை பத்தி பேசுறாங்க. அவனே பரவாயில்ல போட்டிருக்கோம் உங்களோட. அப்போ கம்யூனிஸ்ட் வந்து சீட்டுக்காக போராடல, நோட்டுக்காக போராடுறேன் அப்படிங்கிறீங்க. எங்க போன தடவை நடந்தது என்னங்க? அவங்க அக்கௌண்ட்ல போட்டாங்க சார் போனோட்டம். அதைத்தான் சொல்றேன். லஞ்சத்தை கூட வெள்ளையில கொண்டு வர்ற ஒரு அதிசயத்தை இங்க தானே பார்த்தோம். நான் என்ன கேட்கிறேன், சீட்டுக்கு தானே போராடுறாங்க, போராடு. இப்பதான் வந்து சேர்ந்தாங்க தேமுதிக. 10 சீட்டு கொடுக்குறாங்களா? அதை விட கூட எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். கூட கொடுத்தா இரு, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லு. குறைஞ்சபட்சம் நான் தேர்தலே போட்டி இல்லையா, நான் உங்களுக்கு ஆதரிக்கிறேன்னு சொல்லு. அந்த நேர்மையை கூட நான் பாராட்டுவேன். உங்க பேச்சில் உண்மை இல்லை, நடவடிக்கையில் நேர்மை இல்லை. அது பாமரர்களும் இன்னைக்கு புரிந்து கொள்ளுகிற மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிற காலம் வந்துருச்சு. இதனுடைய விளைவை ஒவ்வொருவரும் அனுபவிக்க போறாங்க. ஓகே சார். சார், தமிழ் இலக்கியத்துக்கான விருது, ஞானபீட விருது வந்து கவிஞர் வைரமுத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அகிலனுக்கு அடுத்தபடியாக திரு ஜெயகாந்தன் பெற்றார். ஜெயகாந்தனுக்கு போய் 20 வருடம் கழித்து திரு வைரமுத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த வருஷம் கொடுக்குறாங்க என்ன? இப்போ அதாவது வைரமுத்து இப்போ அவுட் ஆஃப் டேட். அவர் லைம் லைட்ல இருக்கும் போது கொடுத்துருந்தாலும் ஒரு நியாயம் இருக்குது. அவுட் ஆஃப் டேட்ல கொடுக்குறாங்க, இதுக்கு வேற மாதிரி அர்த்தம். இப்போ நம்ம ஊர்ல தகத்தாய தமிழன் ஏதோ விருது கொடுக்குறாங்களே, தகைசால் தமிழர், தகைசால் தமிழன் விருது கடைசி யாரு கொடுத்தாங்க? நல்ல கண்ணுக்கு. கரெக்டா? நல்ல கண்ணு கொடுத்தாங்களா?
அந்த நல்ல கண்ணை தோக்கடிச்சது யாரு? யாருக்கு ஆதரவா இவரை தோக்கடிச்சாங்க? பாஜக வந்துரும் சொல்றீங்களா? அந்த பாஜக காரனை ஜெயிக்க வச்சாருங்க. தகைசால் தமிழனையே தோக்கடிச்சிங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் பேசினா நல்லா இருக்கும். இப்பவும் தானே சொல்றாங்க சார், பாஜக பூந்துரும் அப்படின்னு. திருச்சி உங்க ஊர்ல தான் ஒரு மாநாடு நடக்கும்போது கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவா சொன்னார் ஒரு விஷயத்த. நான் இருக்க வரைக்கும், திமுக இருக்க வரைக்கும் பாஜக வந்து கால் ஒன்றவே முடியாது அப்படின்னு. இப்ப கொஞ்சம் முன்னால் நான் என்னங்க சொன்னேன்? உங்களை திருத்தவே என்னால முடியலையாங்க. தகைசால் தமிழனே பிஜேபி ஜெயிக்கிறதுக்காக தோக்கடிச்ச நீங்க இதை பத்தி சொல்ற அதை நம்புனீங்கன்னா அவங்க மேல தப்பு இல்லைங்க, நம்புற உங்க மேலதாங்க தப்பு. பிஜேபி ஆட்சியில மந்திரியா நான் இருந்தனா? நீங்க இருந்தீங்களா? திமுக தானே இருந்துச்சு. பிஜேபியுடைய தாய் வந்து ஆர்எஸ்எஸ் ஆன. ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். அதை போய் தப்பா பேசுறாங்க. நம்ம ஊர் திராவிட கழகத்தை போல அதை நான் பாராட்டுவேன் அப்படின்னு முரசொலியில் கட்டுரை எழுதினாருங்க கலைஞர் கருணாநிதி. பாத்தீங்களா? நானா எழுதுனேன். அவங்க தான் சொல்ல முடியும். பிஜேபி வந்துடும் எனக்கு ஓட்டு போடும், புலி வந்துடும் எல்லாரும் என் மேல படுத்துக்கன்னு சொன்ன அந்த கோபாலுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப புலி வந்துருங்கிறீங்க? இல்ல, புலி வந்துடும் அது அப்புறம். உன்னை காப்பாத்தியதான் அந்த கோஷம், மற்றவனை காப்பாத்த இல்ல. காங்கிரஸும் சேர்த்தானே காப்பாத்துறாங்க. எங்க நான் நீங்க எல்லாம் வந்து மேலப்படுத்துங்கன்னு சொன்னேங்க. தமிழ்ல தானே சொல்றேன், நான் என்ன இந்தியில சொன்னேன். நீங்க இப்ப வந்து திமுக மேலப்படுத்தி நீங்க உங்களை காப்பாத்துறீங்க. ஆமா, நாங்க எல்லாரும் காப்பாத்தி ஆட்சியில் உட்காரப்போம். நீங்க அதை வச்சுட்டு கொள்ளையடிப்பீங்க. அப்புறம் எங்களையே அந்த பணத்தை வச்சு எங்களை காலி பண்ணுவீங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க ஏமாந்துட்டு இருப்போம். இந்த கோபம் வந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு காரணமாக இருக்குமா? என்ன வழக்கு? நான் முன்னாடி என் மேல வழக்கு எனக்கு புதுசுங்களா? இது நல்ல வேலை கேட்டீங்க. இதை கேட்கிற காங்கிரஸ்காரனா இருந்தா அவன்கிட்ட கேளுங்க. நான் முட்டா பேலே, உங்க கட்சியுடைய வரலாறுலேயே உலகமே அதிசயமா பார்த்த ராஜீவ்காந்தி கொலை பண்ற போது அந்த கொலையை எதிர்த்து தனி மனுஷனா போராடி சிபிஐலேயே ஒரு வாரம் வச்சு விசாரிச்சாங்களே, அன்னைக்காவது அவன் கலந்துங்கனானா? என்னடா லாபம் உனக்கு? என்ன நாங்க ஏதாவது செய்யணுமான்னு சோனியா காந்தி கேட்கிற போது நீங்க எதுக்கு எனக்கு செய்றீங்க? நீங்க பார்க்கணும் சொன்னதுக்காக வந்தனுடைய உங்களை பார்க்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்தானே. இது திருச்சி வேலுசாமி அவர்கள் சொன்னாதான் நடந்த வரலாறு சொல்றேன்ல. ஓகே, 7.5 வருடங்கள் விசாரிச்ச ஜெயின் கமிஷன் அதனுடைய இறுதி அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கு? இந்த கொலையில் மூளையாக இருந்து செயல்பட்டவன் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இதை விசாரிப்பதற்கு சிபிஐ தனியாக ஒரு குழு போட்டு விசாரிக்கணும். அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லும் போதே ஒன் மிஸ்டர் இ வேலுசாமி ஃப்ரம் தமிழ்நாடு ஆன் ஹிஸ் அஃபிடவிட் அப்படிதான் போட்டிருக்கான். நான் ஒன்றும் புதுசா இல்லை, வாங்கி படிச்சு பாருங்க. இப்படி உயிரை பணைய வச்சு போராடின வேலுசாமி பைத்தியக்காரன் எப்பவுமே காலரை கூட அழுக்கப்படாம மந்திரியாவே இருந்துட்டு கொள்ளையடிக்கிறது இருக்கிறது. அந்த சிதம்பரம் தான் பெரிய தலைவர் நினைச்சானா காங்கிரஸ் உருப்படாது, அவனும் உருப்பட மாட்டான். திருமதி சோனியா காந்தி வந்து திரு ப சிதம்பரத்தை தானே கூப்பிட்டு பேசுறாங்க. திரு வேலு சார் எதா வேணாலும் யாரு பேசினாலும் சரி. ஏங்க சோனியா காந்தியுடைய வீட்டுக்காரர் தாங்க ராஜீவ் காந்தி. அவர் கொலைக்காக நான் உயிரை பணைய வச்சு போறான்னு இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கொலையில் விடுதலை புலிகள் இல்ல, இதுக்கு பின்னால அமெரிக்காவுடைய சிஐஏ இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நேரத்துல தான் 4 பேர் சந்திராசாமிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னவங்க நான் உட்பட. அதுல முதல்ல ராஜேந்திர ஜெயின் ஒருத்தன், அவன் பத்திரிகையில் எழுதினான், மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டான். இன்னொருத்தன் ரமேஷ் சலால்னு, அவன் பிஜேபி காரன். அவன் அன்னைக்கு கொலை நடக்கிற அன்னைக்கு மாலையில அந்த ஆசிரமத்துல என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்பவே தெரிஞ்சு போச்சு சந்திராசாமிக்கு தொடர்பு இருக்குன்னு அவன் கொடுத்தான். அவனும் மர்மமான முறையிலே கொலை பண்ணான். இன்னொருத்த ஒரு போலீஸ் ஆபீசர், ரிட்டையர்ட் ஆபீசர், தூங்குற போது ஒரு கனவு கண்டானா, அதுல வந்து சொன்னான், அதுலயும் சந்திராசாமி பற்றி சொன்னான். அவனும் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டான். மிச்சம் இருக்கிற ஒரே ஆள் நான் தான். இன்னமும் நான் சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளவு உயிரை பணைய வச்சு போராடின என்னை பத்தி பேச அந்த கட்சியில எவனுக்கு யோகியதை இருக்கு? எவனா அப்படி போராடினவன் என்னை பத்தி குறை சொல்லட்டும். கட்சியை வச்சு பொழப்பு நடத்தவெல்லாம் கட்சிக்காக உயிர் கொடுத்தவனை கேவலப்படுத்துவீங்களா? அந்த மக்களால் அங்கீகரிக்கணும்ல. உங்ககிட்ட யார் சொன்னாலும் அவன்கிட்ட நீங்க இதை போய் கேளுங்க. ஓகே சார், நீண்ட காலம் வாழ்றதுக்கு இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை எங்களுக்கு சொல்றதுக்காக நீங்க இன்னும் நீண்ட காலம் வாழணும் சார். அதுக்காக வாழ்த்துக்கள் சார். இன்னும் எப்படியும் 25 வருஷம் இருப்பேன், வேற எதுக்கும் இல்லை. பல அயோக்கியர்களை வீட்டுக்கு அனுப்ப. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.